பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி ப்ரோமோ வேறு லெவலுங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூஸ் ஃபேக்ட்ரி சண்டை கியூசிக்கும் ஆதரிக்கும். ஆதரை ஜூஸை கொண்டாந்து கொடுக்குறா. பார்க்குறாங்க சரியில்லை, இது இல்லை, என்ன இது உடஞ்சிருக்கு அப்படின்னோடனே கடுப்பாகுது ஆதிரி. ஏன்னா பாரு மேலே உள்ள கடுப்பு தான். பாரு மேலேயும் திவா மேலேயும் ஆல்ரெடி கடுப்பு இருக்குல்ல, அந்த வன்மத்தை விதைக்க பார்க்குது. அவன் கொண்டு போய் ஊற்றிட்டா ஜூஸை. இன்னும் என்னென்னங்கிறத எபிசோடில் பார்த்தா தான் தெரியும். வேறு லெவலில் ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் முடியாதுங்க, நீ சொல்லக்கூடாது, நான் தான் முடிவு, நான் தான் கியூசி, நீ யார், நீ உட்காந்து சொல்லிகிட்டு இருக்க. எஃப்ஜே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணுது. ஏண்டி இந்த வாரம் நீ வெளில போயிடுவ ஆதிரை, காஜி ஆதிரை, நீ வெளில போயிடுவ. ஏன் ரொம்ப ரொம்ப சவுடால் விட்டுக்கிட்டு தெரியுற, ஏன் தெரியுற நீ? கண்டிப்பாக போயிடுவேன். துஷார் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே கோவப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. ஒரே ஜூஸு எல்லாத்துக்கும் வேறு வேறு சொல்கிறீங்கன்னா, இந்த ஒரே ஜூஸு 2 ஜூஸ்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. நாங்கள் முடிவு பண்ணுறது தான் நீ எடுத்துகிட்டு போகணும். ஒரு இது அநியாயமாக இருக்குன்னா போய் குரல் கொடு, பிக் பாஸ்ட்டை கேளு. இங்கே என்னகிட்டலாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. முடிச்சிட்டாங்க. நல்லா பார்த்துட்டு இருக்காரு, செக் பண்ணிகிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் தூக்கி வீசுது ஆதிரையே. வேண்டாம், எனக்கு பாயிண்ட்டு வேண்டாம், காயின் வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசிக்கிட்டு இருக்கு. இவர் சொல்கிற திவார், என்னம்மா கோவப்படாதம்மா, ஏம்மா ஆதிரை, என்னம்மா இதில் நாங்கள் செக் தானே பண்ணிகிட்டு இருக்கோம், ஏம்மா கோவப்படுற, எல்லாத்தையும் வீசுறேன். இது ஊற்றிருச்சு அந்த கடுப்பு. ஆமாம், கியூசி செக் பண்ணி, ஏன்டா நீங்கள் தானடா கியூசியாக போட்டீங்க வன்மத்தில், அப்போ இப்படி தான் பண்ணுவாங்க, நீ ஏற்றுட்டு தான் போகணும். இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. சரி, அவங்களும் எது பிரச்சனை இருக்கோ அது பிக் பாஸ் சொல்லுவார். அவங்களும் எது நியாயமோ சண்டை போட்டுக்கிட்டாங்களோ அது நம்ம எபிசோடில் பார்த்துப்போம். இந்த கலை எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதை உதைக்கிறான்னு தெரிலங்க. ஒருவேளை இன்றைக்கி நாமினேஷன் நம்ம வெளில போயிடுவோம்னு நினச்சானா என்னன்னு தெரில. ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோன்னு பண்ணுறானா, இல்லை கண்டென்ட் பண்ணுறானா, இல்லை உண்மையிலே பொங்கிட்டானா என்னன்னே தெரிலங்க. உதச்சி டேபிள் கீப்பிளெலாம் கியூசியெல்லாம் பறக்க விட்றான். திடீர்னு இப்படி பொங்கிட்டான். தம்பி என்னப்பா அகோரி தம்பி, என்ன எதுவும் ஆயிடுச்சா அவனுக்கு, என்ன தெரியலையே எனக்கு. திடீர்னு பொங்கி எழும்புறிய, ஒன்றுமே புரியலம்மா, ஏன் இப்படி? என்ன அது தம்பி, கண்டென்ட் கொடுக்கறதுக்கு அப்படி பண்ணுறானா என்னன்னு தெரியல. கலை என்னடா பண்ணுறான், என்ன பண்ணுறான்லாம் கேட்குறாங்க. அவன் ஒத்தச்சி தள்ளி விட்றான். இவர் அங்கேருந்து கமருதீன் பிடிக்கிறான். அப்புறம் சொல்லுது பாருங்க, இந்த கிளவி இருக்குது பாருங்க, மதர் தெரேசா ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 இருக்குது பாருங்க, கனி வீட்டம்மா இருந்தவங்க கேட்குதுங்க. வீட்டு தலை வேறு இதில். அதாவது சட்டம் இதாக என்னென்னமோ பேசிட்டு வன்முறை வெடிக்கும், தவறாக இருந்தால் வன்முறை வெடிக்கத்தான் செய்யும், வெடிக்கும்னு ஒரு வீட்டு தலை சொல்லுது. நீ தாண்டி கண்ட்ரோல் பண்ணணும், நீ தான் என்ன பிரச்சனைன்னு கேட்டு தீர்த்து வைக்கணும், இல்லைனா பிக் பாஸ்ட்டை கொண்டு போகணும், இல்லைனா எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். அதை விட்டுட்டு வன்முறை வெடிக்கும்னு சொல்லுது பாருங்கள். என்ன அதான் சொல்கிறேன்ல, இந்த வாரம் அக்கா மாட்டிடுவாங்க கண்டிப்பாக. ஆனால் விஜய் சேதுபதி தான் கொம்பு செய்ய விடுறாரு, கேட்கவே மாட்டுறாரு, அதான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கலையரசன் நீ ஒன்றுமே பண்ணலைன்னு கேட்டார் தலைவன், மந்திரத்தை போடுவான்னு பார்த்தா தலைவன் உடச்சி எல்லாத்தையும் வீசுகிறான். எந்த வன்முறை வெடிக்குமா கனி, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. வன்முறை வெடிக்குங்குது, கலையரசன் வெடிக்குங்கிறான், எஃப்ஜே வெடிக்குங்கிறான், எல்லோரும் சேர்ந்து நிற்கிறாங்க. என்ன கதைன்னு தெரியல. எபிசோடில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.